தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான். சில நேரத்தில் பிசாசு வந்து உன்னை என்ன பண்ணுன்னா முன்னேற விடாம அப்படியே பிடிச்சி இழுத்து விடும். இழுத்து நிற்கும் போது நீ எல்லாத்தையும் தாண்டி மனசுக்குள்ள ஒன்று மட்டும் எப்பவும் இருக்கணும், நான் இந்த அடைக்கப்பட்டதுக்குள்ள சங்கிலிக்குள்ள எப்பொழுதுமே இருக்கவே கூடாது. ஆமேன். அது உங்களுடைய குற்ற மனசாட்சியா இருந்தா கூட அப்படிதான். நான் நம்புறேன், எவரையும் விடுதலையாக்குற கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஆமேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நிறைய பேரை தட்டி எழுப்புவார். நீங்க அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்க தரிசனத்துக்கு நேரம் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். உங்களுக்கு மறுபடியும் அந்த விஷன் வரும். உங்களுக்கு மறுபடியும் அந்த உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்புறதற்காக தான் இந்த ஜெபத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபம் நோக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் சிலருடைய தரிசனத்தை இழந்திருக்கிற அநேகம் பேரை மறுபடியும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து தட்டி எழுப்பி மறுபடியும் சம்பாதிக்க வைப்பார். மறுபடியும் தலைமைத்துவத்தை கொடுப்பார். மறுபடியும் ஊழியம் செய்ய வைப்பார். மறுபடியும் நீங்கள் எழும்பி வருவீர்கள். இல்ல, உங்களுக்கு மரணம் கிடையாது, உங்களுக்கு வாழ்வு இருக்குது. கர்த்தர் உங்களை அழிக்க போறதில்ல, கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா.